வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஜாவாவிலையும் பைத்தன்லையும் ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஜாவா நம்ம எடுத்துக்கலாம். ஜாவாவில் வந்து நிறைய மெத்தட்ஸில் ஒரு ஃபைலை ரீட் பண்ணலாம். பஃபர்ட் ரீடர், இந்த மாதிரி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஆனால் ஜாவா 8 வந்து அந்த நியோ பேக்கேஜ், நான் பிளாக்கிங் இன்புட் அவுட்புட் மற்றும் அந்த லேம்டா எக்ஸ்பிரஷனை வச்சு அதுலேயும் ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம ஃபைலை ரீட் பண்ணலாம். பைத்தனில் ஸ்டாண்டர்ட் வேஸ் நிறையா இருக்குது. ஃபார் லூப்லேயே நம்ம வந்து ஃபைலை ரீட் பண்ணலாம். அது ரெண்டையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு ஒரு ஃபைல் தேவை. நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் வந்து லைன் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு 3 லைன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். ஃபைல் ரீட் டாட் ஜாவா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜாவாவில் நமக்கு அந்த நியோ அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதை வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா டாட் நியோ டாட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகிருக்கும். பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதில் பாத்ஸ் டாட் கெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் அந்த நம்ம ஃபைலோட பாத்தை கொடுத்துடலாம். நம்ம ஃபைல் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்கிறதுனால நீங்கள் நேரடியாக சாம்பிள் டாட் டிஎக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு யூஆர்எலோ இல்லை அந்த ஃபுல் அப்சல்யூட் பாத் சி::மை டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு சின்ன ட்ரை கேட்ச் பிளாக் போட்டுடலாம். இப்போ இந்த ட்ரை பிளாக்ல நம்ம ஒரு ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ரீட் ஆல் லைன்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடை வச்சு ஃபைலில் இருக்க எல்லா லைன்ஸையும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிடுவோம். லைன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபைலோட பாத்தை ரீட் பண்ணிடுறேன். அந்த பாத்திலிருந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் ரீட் ஆல் லைன்ஸ் வழியாக அந்த கண்டென்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு ஃபார் ஈச் லூப் வழியாக அதை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லைன் 1 2 3 அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸில் இருக்க கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஸோ ஜாவாவில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பாத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரீட் ஆல் லைன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணிவிட்டு ஃபார் ஈச் லூப் வழியாக பார்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இல்லைனா அந்த பஃபர்ட் ரீடர் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணி ஒயில் லூப்பில் நீங்கள் அந்த நல்லா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் லேம்டா எக்ஸ்பிரஷன் கூட யூஸ் பண்ணலாம். அதை நம்ம வரும் பதிவுகளில் பார்க்கலாம். எனிவே இது வந்து கொஞ்சம் ஆப்டிமலான ஃபைல் ரீடிங் மெத்தட் இன் ஜாவா. இப்போ பைத்தானுக்கு வருவோம். இப்போ ஒரு பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல் அண்டர்ஸ்கோர் ரீட் டாட் பிஒய்ன்னு சொல்லி பைத்தன்லேயும் நீங்கள் ஃபைலை வந்து தனியாக ஓப்பன் பண்ணி அதை ரீட் மோட் ரைட் மோட் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ஸ் பண்ணலாம். இல்லை நம்மளோட எய்ம் வந்து இப்போ ஒரு ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணணும். அதனால் நேரடியாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் லைன் இன் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இங்கேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி கோலன் கொடுத்துட்டு பிரிண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம இப்போ அந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் ரீட் டாட் py. இந்த ஃபைல் வந்து ஃபுல் பாத்தை கொடுக்க சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம், ஜாவா என்ன பண்ணுது, அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்கக்கூடியதை டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. பைத்தன் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறத டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. டாட் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர்லேருந்து வெளியே வந்து இதை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு லைனுக்கு இடையில் ஒரு நியூ லைன் இருக்குது. அதை எடுக்கணும் அப்படின்னா எண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் பைத்தனில் நம்ம எளிமையாக ஒரு ஃபார் லூப்புக்குள்ளேயே ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிடலாம். அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்லாம் இன்டர்பிரட்டரே பார்த்துக்குறோம். ஜாவாவில் வந்து நியோ அப்படிங்கிற பேக்கேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் கண்டென்ட்டை ரீட் பண்ணிக்கலாம். நன்றி.